எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வாய்ப்பு தந்த பிஎம்சி தமிழுக்கு நம் அனைவருடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இந்த சேவையை செம்மையாக செய்ய நம்முடைய வாழ்த்துக்கள். நம் அனைவரையும் இந்த தளத்தில் ஒன்றாக இணைத்த நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் எப்பொழுதுமே. நாம் இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் என்ற புத்தகத்திலிருந்து சில கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, நாம் செய்யும் செயல்கள் சரியானதா இல்லை அதில் தவறேதும் இருக்கின்றதா, இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கான்வர்சேஷன்ஸ் வித் காட் புத்தகம் 1 இன்று 2வது நாள். இந்த 2வது புத்தகத்திலிருந்து 2வது நாளிற்கு அந்த கருத்துக்களில் செல்லும் முன் அந்த நேற்று நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை பற்றி ஒரு சின்ன ஆய்வு தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது நாம் தினமும் கற்றுக்கொண்டே சென்று கொண்டே, அதாவது உருவாக்கி கொண்டே இருக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலாகும். இதை நாம் ரொம்ப அடித்தளமான உண்மை. இந்த ரகசியத்தை தான் மாஸ்டர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. என்ன? நாம் நம்முடைய மனதை மாற்றுவது, மாற்றாமல் இருப்பது தான் நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு செயலாகும். நமக்கு இருக்கும் அந்த எண்ணிலடங்காத வாய்ப்புகளில் அந்த ஒரு வாய்ப்பை திரும்ப 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 நாம் நமக்கு உருவாக்கி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தடமானது அந்த தெளிவு என்பது விரைவாக கிடைக்கும். தியானத்தில் இருக்கும் இந்த மாஸ்டர்ஸை நமக்கு இந்த ஒரு விஷயம் என்பது சீக்கிரமாகவே தியானத்தின் மூலமாக நமக்கு புலப்பட்டுவிடும். அதனால் தியானத்தை நாம் தினமும் செய்வோம். எப்பொழுதுமே எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை என்கின்ற ஒரு வார்த்தை, நோ அப்படிங்கிறத ஒரு பதிலாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் செய்யும் அந்த செயலில் தொடர்ச்சியாக சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ், சிங்கிள் மைண்டட் அந்த விஷயத்தை நாம் செம்மையாக செய்வது. நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கின்றோம், என்ன நினைக்கின்றோம், அதெல்லாம் ரொம்ப உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை நாம் இந்த ஒவ்வொரு கணத்திலும் உருவாக்கி கொண்டிருப்பது. அது நாம் உருவாக்குவதாக இருக்கலாம், இல்லை அந்த ரியாக்ஷன், அது அவங்க சொல்லிட்டாங்க அப்போது நம்ம அதுக்கு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ரியாக்ஷன் மூலம். அந்த ரியாக்ஷன் மோட் என்பது நாம் நம்முடைய மனதின் இருந்து வராமல் அந்த புத்தியின் செயலாக இருக்கிறது. நாம் நமது உள்ளத்திலிருந்து என்ன செய்கின்றோம், அதுதான் அந்த உணர்வுகள். அந்த உணர்வுகளின் மூலமாக நாம் மற்றவர்களுடன் அந்த சம்பாஷணையை தொடர ஆரம்பித்து விட்டோமே என்றாலே போதும், அந்த உருவாக்குதல் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது அழகாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் நமக்குள் இருக்கும் அந்த ஆன்மா எப்பொழுதுமே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மனமானது, அதாவது புத்தியானது ஏதாவது ஒன்றே, மோஸ்ட்லி அது ரியாக்டிவ் மோடில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆன்மாவானது ஆன்மாவின் மூலமாக உணர ஆரம்பித்து விட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்கள் அந்த திண்மையை பெறும், வலு பெறும் கண்டிப்பாக. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகளில் எது உங்களுக்கு பெஸ்ட் என்பதை விடுத்துவிட்டு உங்களுக்கு என்று வரும் அந்த விஷயங்கள், அதாவது உண்மையாக இருங்கள், உங்களுடைய உணர்வுகளுக்கு உண்மையாக இருங்கள். இது நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டியது. இந்த உண்மை அது நமக்கு மிகவும் வேண்டியதான ஒரு விஷயங்கள். நிறைய நேரம் பார்த்தோம் என்றால் எண்ணங்கள் அப்புறம் நம்முடைய உணர்வுகள் இரண்டுமே ஒன்று போல இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வந்துவிடும். அதனால் எண்ணங்கள் வேறு, அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் சொல்கிறோம்லே, எதிர்மறை உணர்வுகள் என்று வருகிற பொழுது நிறைய நேரம் அது என்னவென்று பார்த்தால் நம்முடைய எண்ணங்களின் மூலமாக எழுந்த ஒரு விஷயமாக இருக்கும். அது நம்முடைய முன் அனுபவத்திலிருந்தோ இல்லை பிறருடைய அனுபவத்தின் மூலமாகவோ வந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதனால் அதற்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காமல், அதை நினைத்து அந்த மனசுழற்சி தேவையில்லாமல் யோசனை செய்யாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பதை விட்டு நாம் அந்த தெளிவை பெற தியானத்தை தினமும் கையாள்வது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு மேன்மையை தரும். இந்த உண்மையை புரிந்து கொள்வது, அந்த பிரபஞ்சத்தின் உண்மையை புரிந்து கொள்வது என்பது நம்முடைய உணர்வுகளின் மூலமாகத்தான் நடக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் இருக்கும் அந்த
எதிர்மறைத்தன்மையை கொஞ்சம் விட்டு விடுங்கள். அதாவது வெளியே போங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு வெளியே செல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். எப்பொழுதுமே அந்த நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பதில் கேள்வி கேட்டுட்டாங்க, நிறைய விதத்தில் வந்துடுச்சு. அந்த கணத்தில் உங்களுக்கு உண்மையாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நாம் அதை நம்மை விட்டு வெளியே அந்த நேரத்தில் அது ஏதோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விடும் போல தோணலாம். ஆனால் அதை நீங்கள் அந்த தருணத்தில் சொன்னதால் தான் அது பிரச்சனை ஒருவேளை அது பூர்வமாக வெடித்தால் தானே அதுக்கு பிறகு அதில் ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த சாந்தியை நோக்கி போகும்பொழுது அந்த கணத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்கள். மற்றவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கு அந்த உண்மையாக இருங்கள். ஏனென்றால் இந்த ஒரு கணம்தான் உங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு மேன்மையான கணம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுதுமே be connected with your true self, with your godliness, to that God inside you. இதுதான் நேற்று நாம் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன சின்ன தகவல்கள். சரி, இன்றைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன பகுதியை பற்றி பேசலாம் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ எப்பொழுதுமே என்னுடன் ஜஸ்ட் ஸ்டே இன் டச் வித் மீ. இதுதான் நான் உனக்கு சொல்ல போகும் பாடம். இந்த முதல் புத்தகமாக இருந்தாலும் சரி, 2வது 3வது எல்லாவற்றிலும் அதே தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் இப்பொழுது இன்னைக்கு நாம் கொஞ்சம் இந்த மணித்துளி, மணி, நேரம், காலம் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே. அப்போ நேரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறார், நேரம் என்கின்ற ஒரு விஷயம் என்பது கிடையாது. அது ஏற்கனவே உனக்கு நான் அனுப்பின இந்த ப்ரெசண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லணும், ப்ரீசென்ட், நான் உனக்கு ஏற்கனவே அனுப்பிய ஒரு விஷயம்தான். நேரம் என்கின்ற ஒரு விஷயமே உனக்கு கிடையாது. இந்த ஒரு தருணம்தான் உனக்கு இருக்கிறது. இந்த நேற்று இன்று நாளைன்னு சொல்கிறோம், அந்த நேற்றும் கிடையாது உனக்கு, நாளையும் கிடையாது உனக்கு. இப்பொழுது இந்த கணம், நவ் இஸ் த ஒன்லி மொமெண்ட் யூ ஹேவ் அப்படின்னு கடவுள் ரொம்ப அப்படியே தெளிவாக கூறுகின்றார். சரி, அப்படின்னா நேற்றுனா என்ன, நாளைனா என்ன, அது இல்லவே இல்லைன்னா எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு, நீல் டொனால்ட் பால்ஷ். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நேற்று என்பதும் நாளை என்பதும் உன்னுடைய கனவில் உதித்த சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற. இட் இஸ் ஆல் தட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய சிந்தனையிலிருந்து வந்தது. அது உண்மையிலேயே அந்த அல்டிமேட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல முடியும். அந்த பிரபஞ்சத்தில் பார்க்க போவென்றால் அப்படி என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே, அதாவது உன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறதோ, என்ன நடக்க போகின்றதோ எல்லாமே இப்பொழுது இந்த கணத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிற. குழப்பமாக இருக்கிறது இல்லையா? நாம் கற்றுக்கொண்ட விஷயத்திலிருந்து ரொம்பவே மாறுபட்ட கருத்துக்கள் இவை எல்லாமே. இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறையவே நேரமாகும், பரவாயில்லை. ஆனால் புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நாம் கண்டிப்பாக செய்வோம். நல்லா அப்போ அவர் சொல்கிறார், இவரும் சொல்கிறாரு, புரியல இல்லையா, எனக்கும் புரியல, கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்ல, இந்த நேரம் என்பது இட்ஸ் அ கான்டினியூம். அது ஒரு தொடர்ச்சி. இப்போ தான் இருக்குது, அடுத்த நிமிஷம் இல்லை அப்படிங்கிற. இது தொடர்ச்சி. என்னவென்று பார்த்தோம்னா இது ஒரு சார்பியலின் உறுப்பு. இட்ஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இப்போ தான் இருக்குது, அடுத்து இல்லை அப்படின்னு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூஸ்லி கோயிங், ஹேப்பனிங் ஃபார் யூ. அதுவும் எப்படி என்றால் ஒரு மட்டமாக இல்லை, அது ஒரு செங்குத்தாக நீ பார்க்க வேண்டும் இந்த நேரம் என்கின்ற ஒரு விஷயத்தை. நேற்று இன்று நாளை என்று பார்க்காதே, இந்த நேற்று இன்று நாளை எல்லாமே ஒரே செங்குத்தாக இருக்கின்றது. ஜஸ்ட் லுக் அட் இட் வெர்டிகலி, நாட் இன் அ ஹொரிசாண்டல் வே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட் ரைட் அப்படின்னு பார்க்காம எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை அப்படின்னு ஒரு டைம் போடாமல் அந்த இன்ஃபைனைட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையுமா அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்ட்டு நினைக்கிறோமா அப்படின்னு நினைக்காத. இந்த நேரம் என்கின்ற ஒரு விஷயத்தை மேலிருந்து கீழ் விஷயமாக நீ பாரு. எப்படின்னு பார்த்தா ஒரு சுழற்சி, ஒரு ஸ்பிண்டில்.
ஓகே, ஒரு நூல் இருக்கிறது, ஸ்பிண்டில் அதில் சுழற்சி பண்ணுறோம், அதை போல் நினைத்துக்கொள். அது சுழல்கின்றது, அதை போலத்தான் நேற்று இன்று நாளை எல்லாமே அங்கே தான் இருக்கிறது. சரி, நீ இப்போ வந்து இந்த இப்பொழுது இந்த கணம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நீ வந்து இப்போ நினச்சி பாரு. இருக்கிற அந்த ஸ்பிண்டிலில் வந்து சில ஒரு பேப்பர் ஒட்டிப்பார். ஓகே, நேற்று இன்று நாளை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிப்பார். அப்புறம் அந்த சுழற்சியை சுற்ற ஆரம்பித்து விட்டு பார்த்தோம்னால் எப்படி இருக்கின்றது. இதெல்லாம் தான் அந்த நேற்று இன்று நாளை என்கின்ற விஷயங்கள் தான் அந்த they are the elements of the time. ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக அப்படியே டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஆனாலும் எல்லாமே ஒரே சமயத்தில் தான் நிகழ்கின்றது. எதுவுமே இட் இஸ் நாட் லைக் இண்டிபெண்ட் ஆஃப் தி அதர், இட்ஸ் ஆல் தேர். நீ அந்த பேப்பர் அப்படின்னு சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் இல்லையா, அந்த பேப்பரில் இருப்பதில் நீ வந்து ஒரு பகுதி தான். ஓகே, உன்னுடைய அந்த ஒரு பகுதியானது அங்கேயும் மேலேயும் இருக்கிறது, கீழேயும் இருக்கிறது. அது வந்து நிறைய நேரம் பார்த்தோன்னா உனக்கே அது புரிவதில்லை. ஸோ நீ அந்த ஒரு கணத்தில் அந்த ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது எத்தனை கணங்கள் இருக்கிறது? ஒன்றே ஒன்று தான் இல்லையா? தட் இஸ் திஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட். இதுதான், திஸ் இஸ் த எட்டர்னல் மூமெண்ட், திஸ் இஸ் த நவ், திஸ் இஸ் த ப்ரெசன்ட். உனக்கு கொடுத்திருக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு இதுதான். ஸோ இதற்கு ஆரம்பம் என்று எதுவும் கிடையாது, இதற்கு முடிவு என்று எதுவும் கிடையாது. எல்லாமே இதுதான். ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ், திஸ் இஸ் இட். ரொம்ப அவருக்கு புரிந்தது போல அழகாக சொல்லி முடிச்சார். திஸ் இஸ் இட், இதுதான் இருக்கிறது. அப்போ அவருக்கு கேட்குற டவுட் வந்துடுச்சு. அப்படின்னா நம்மளால் காலத்தை கடந்து போக முடியுமா? டைம் ட்ராவல் அதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்குது. அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்பொழுது சரி இப்படி கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா அப்படின்னா நம்மளுடைய கடந்த காலமோ இல்லை எதிர்காலம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறாரு. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாராலையும் முடியும். அதுவும் எல்லாரும், நீங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கீங்க, அதுவும் வழக்கமாக செஞ்சிட்ருக்கீங்க. எப்போ என்று கேட்கும் பொழுது உங்களுடைய கனவில், தூக்கத்தில் நீங்கள் செய்து கொண்டு உங்களுடைய ட்ரீம் ஸ்டேட், அதைத்தான் நீங்கள் வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் போய் வந்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். நிறைய நேரம் முக்கால்வாசி பேருக்கு அது என்ன என்றே தெரிவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை. ஆனால் சில நேரம் அந்த எல்லாமே ஒரு உணர்வுன்னு சொல்லுவது இட்ஸ் அன் எனர்ஜி இல்லையா? அந்த சில நேரம் அந்த எனர்ஜி வந்து அது ஒட்டிக்கும். அந்த பேப்பரில் கம்மு தடவி வச்சுருந்தோம்னா அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா? அதே போல் சில நேரம் அந்த ஒரு நினைவானது ஒரு கடந்த காலத்திலிருந்தும் இல்லை எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது சில நேரம் உங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும். அதாவது கனவுல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, நம்ம சில நேரம் நினைக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அவேர்னஸ் கூட கொஞ்சம் இருக்கும் பொழுது நம்மை பற்றிய அந்த ஆன்மாவுடன் கூட கொஞ்சம் அப்படியே நெருங்கிய கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அதை போன்றவர்களுக்கு நிறைய நேரம் அந்த சக்தியானது எனர்ஜி they're able to pick up things either from the past or from the future. அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுதான் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். அந்த ரொம்ப சைக்கிக் பவர் இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் நிறைய பேர் போயிட்டு வருகிறது. எல்லாமே நடக்கும் அந்த விஷயங்கள் தான். இட் இஸ் ஆல் பிகாஸ் உன்னுடைய கான்ஷியஸ்னஸ், நீ வந்து உன்னை அந்த லிமிட்டட் கான்ஷியஸ்னஸோடு வச்சிருக்கிற அண்ட் யூர் நாட் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆனால் இப்பொழுது நீ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய அந்த விழிப்புணர்வையும் அந்த கான்ஷியஸ்னஸையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றாய். அதனால் இப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா சில நேரம் சில பேரை பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சந்தித்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த டேஜாவு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பழைய நண்பரை பார்த்ததை போன்ற. ஆனால் அப்போ தான் முதல் முறையாக பார்ப்போம். ஆனால் அவரிடம் ஏற்கனவே ரொம்ப நெருங்கியவரை போல பழகியதை போன்ற ஒரு நினைவு நமக்கு ஒரு அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பு திடீரென்று இருக்கிறது ஒரு இப்படி பார்க்கும்போது நிகழ்கிறது. அதையெல்லாம் அவர் அதை அப்படி தான் சொல்கிறாரு. இட் இஸ் ஆல் தேர் த எட்டர்னிட்டி. உனக்கு அது சில நேரம் அந்த சில கணங்கள் உனக்கு வந்து செல்கின்றது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் நீ அந்த ஸ்பெண்டிலில் சுற்றிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே பார்த்தேன்னா அந்த ஃப்யூச்சரில் ஏதோ நடந்தது தெரியும்,
இல்லைன்னா கீழே எட்டி பார்த்தேன்னா உனக்கு உன்னுடைய பாஸ்ட் தெரியும். இட்ஸ் ஆல் தட் லைக் தட் பீஸ் ஆஃப் பேப்பர். நீ அந்த ஒரு சின்ன ஒரு துகள் தான். ஸோ எல்லாரும் அந்த துகளை பார்க்கும்போது எல்லாமே இட் இஸ் ஆல் இன்டர் கனெக்டட். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடன் சேர்ந்திருக்கும் மற்றொரு வாழ்க்கை எல்லாமே. ஸோ எல்லோரும் அந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். இட்ஸ் ஆல் தேர் அண்ட் இட் இஸ் ஆல் இன் த சேம் டைம் லைன். செங்குத்தாக பாருங்கள் அப்படிங்கிறாரு. அது எப்படி முடியும்? அது எப்படி நீ இதெல்லாம் சொல்கிறீங்க? ஆனால் இந்த நம்மளுடைய ஆன்மாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதில் யங் சோல்ஸு, ஓல்டு சோல்ஸ், மெச்சூர் சோல்ஸு எல்லாம் இருக்குது இல்லையா? அது எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு சில சோல்ஸ் தே ஆர் லைக் ஓல்டர் தேன் அதர் சோல்ஸ். அது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த பதில் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இதில் சோல்ன்னு பார்க்கும்பொழுது அதில் யங் சோல், ஓல்ட் சோல் என்று எதுவும் கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் தான் உருவாக்கினேன். அதனால் எல்லாம் ஒரே சமயத்தில் உருவாக்கினேன். ஆனால் நீங்கள் அந்த யங் அண்ட் ஓல்டுன்னு பார்க்கும்பொழுது என்னவென்று பார்த்தோம்னால், உங்களுடைய விழிப்புணர்வு இந்த வாழ்க்கையில், உங்களுடைய விழிப்புணர்வானது ஆஸ் அ சோல், உங்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கின்றது, ஹவு மச் அவேர்னஸ் யூ ஹேவ் அபவுட் யுவர் ஓன் செல்ஃப், இதில் தான் உங்களுக்கு அந்த வேற்றுமை வருகிறது. அதனால தான் அந்த பர்டிகுலர் சோல் எந்த அளவில் இருக்கிறார்கள், அட் வாட் லெவல் தே ஆர், அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த எந்த ஒரு பகுதி, நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க. சரி, உதாரணத்துக்கிட்டோம்னா there's an wholesome, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றுதான், முழுமையான ஒரு விஷயம்தான். நம்மளும் குழந்தையிலேருந்து பிறக்கிறோம், வளர்கிறோம். ஓகே, நான் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, ஒருத்தங்க ஜியாகிரஃபி படிச்சிருக்காங்க, ஒருத்தங்க டான்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்காக நாம் முழுமையானவர்கள் இல்லையா? இல்லையா? கண்டிப்பாக அந்த முழுமையை சேர்ந்தவர்கள். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அதாவது இந்த ஹோல் பிரபஞ்சம் என்று பார்க்கும்பொழுது எல்லாம் சேர்ந்தது தான் இல்லையா? அதே மாதிரி இந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தின் முழுமை. அதில் கொஞ்சம் தெரியுது, நமக்கு கொஞ்சம் தெரியலை. அதுக்காக தெரியாதவற்றை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. ஸோ இட் டசன்ட் மீன் யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், யூ ஆர் பர்ஃபெக்ட். இதைத்தான் அவர் சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும் அதற்கு உள்ளே ஒரு இம்ப்ரிண்ட், ஒரு பிரிண்ட் மேலே, சரி இது இதை போன்றது, இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதனுடைய செயல்பாடுகள் இதனால் முடியக்கூடிய திறமை இதை போன்ற பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்கிறது. அதில் இந்த புரிந்து கொள்ளுதல், அவேர்னஸ், அது அந்த கான்ஷியஸை பற்றின ஒரு விஷயங்கள், அந்த அவேக்கன் சோல்ஸ், அது எவ்வளோ தூரம் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கின்றது, அதை பொறுத்த வரைக்கும் தான் அவர்களால் இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். அது ஆல் இஸ் ஒன். அதாவது முதல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்கும்பொழுது நமக்கு இந்த இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஒரு மேன்மை கிடைக்குது இல்லையா? எல்லா பற்றியும் ஓகே, நமக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அப்படின்னு ஒரு முழுமை. அதே போல தாங்க என்லைட்டன் சோல்ஸ், அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கிறது. நமக்கு அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் மட்டும் தெரியலையா, ஏபிசிடி, அதுக்கப்புறமா வார்த்தைகள், அப்புறமா நம்ம கவிதையே எழுத ஆரம்பிச்சிடும், புலமை பெற்றுவிடும். அதே போலத்தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக. கடைசியில் நீங்கள் புரிந்து கொள்ள எல்லாம் ஒன்றுதான், நானும் நீயும் வேறல்ல, எல்லாம் ஒன்றுதான். நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நானும் ஒன்று தான், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் நீங்களும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான், அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் இதில் கேட்கும்பொழுது அவருக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் அது எப்படி நான் என்னையே அப்படி முழுமையானதாக நினைத்து கொள்ள முடியும்? ஏன்னா நான் தான் நிறைய தப்பு பண்ணுறேனே, எனக்கு தான் நான் கெட்டதுன்னு நிறைய தெரியுமே, அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி என்னை அந்த முழுமையான ஒரு விஷயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறாரு, யூ ஆர் பர்ஃபெக்ட். இங்கே அதாவது நீ எப்படி இருக்க வேண்டுமோ அதை போல முழுமையானதாக, யூ ஆர் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். எந்த பிரச்சனையுமே கிடையாது, கெட்டது என்று எதுவுமே கிடையாது. அது என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, ஒரு மரம் அது முழுமையானது என்று நினைத்தோம் என்றால், அப்போது அந்த விதை என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோமா? இல்லை இல்லையா? இட்ஸ் பர்ஃபெக்ட். ஏன்னா இட் ஹேஸ் எவ்ரி திங் இன்சைட். என்ன, அது மரம் போல பெரியதாக உருவாகி வரவில்லை, பட் இட் இஸ் பர்ஃபெக்ட் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ். ஒரு குழந்தை
அதுக்கு எதுவும் தெரியாது, அதுக்கு இன்னும் சரியாக நடக்க தெரியல, சரியாக பேச தெரியல, இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கு. ஸோ டு வி சே இட் இஸ் இம்பர்ஃபெக்ட்? இட் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? அதைத்தான் அவரும் சொல்கிறாரு. அதுக்காக ஒரு வளர்ந்த ஒரு ஆள் தான், அதாவது ஒரு பாடி நல்லா பில்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா மேன்மையான அறிவை பெற்று இந்த ஸ்பிரிச்சுவலி அவர்கள் மட்டும்தானா? இல்லை, இந்த குழந்தை வந்து இஸ் இட் இம்பர்ஃபெக்ட்? இல்லை, கண்டிப்பாக எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அட் இட்ஸ் ஓன் லெவல். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதனால் எதையுமே லெஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு குழந்தை தப்பு பண்ணலாம், உட்காரலாம், நிற்கலாம், கீழே விழலாம், திரும்ப எந்திரிக்கலாம், பழகலாம், எல்லாமே பட் இட் இஸ் நாட் செட் தட் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது இந்த குழந்தையும் பர்ஃபெக்ட் தான், நீங்களும் கண்டிப்பாக அந்த முழுமையானவர்கள் தான் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்குள் அந்த எண்ணத்தை செலுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் குழந்தை எந்த தப்பும் செய்யலை, அது வந்து சொன்ன பேச்சு கேட்காவிட்டாலும் கூட இட் இஸ் பர்ஃபெக்ட் பை ஹர் ஓன் செல்ஃப். அதே போல் தான் அந்த குழந்தை எப்படி முழுமையானது என்கின்ற ஒரு விஷயத்தை நினைக்கின்றீர்களோ அதே போல் தான் நீங்களும். அதனால் அதை பற்றி தப்பாக நீங்களே உங்களை பற்றி சொல்லி வருத்தப்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறாரு. சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். என்னென்னா, திருடுறது தப்புன்னு தெரியும், கொலை செய்கிறது தப்புன்னு தெரியும், வேகமாக வேறு ஏதாவது செய்வது, அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் தப்புன்னு நிறையவே தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை நான் சரி என்று ஒத்துக்கொள்ள முடியும்? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய உலகத்தில் தான் சரி என்று தவறு என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா விஷயம் அந்த வாழ்க்கையில் நீ வந்து இந்த சரி தவறு என்கின்ற விஷயங்கள் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கிறேன்னா, உன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவோ இல்லை பிற சொன்னவற்றில் வைத்து தான் நீ வந்து இது சரியான விஷயம், இது தவறான விஷயம் என்கிற நினைத்து கொண்ட. நீ என்ன செய்யணும்னா, உன்னுடைய பார்வையை அந்த எல்லாவற்றையும் புதிதாக பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இருக்கக்கூடிய அந்த பார்வையை நீ கொஞ்சம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படியே புதுசாக இந்த மாதிரி ஒரு ரூல் கிரியேட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொள்வதை விட அதை நீ யார் என்பதை கொஞ்சம் பெரிதாக புரிந்து கொள். ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டூ, இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள் நீயே இருந்து கொஞ்சம் உழன்று கொண்டிருக்கதை ஏன் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் யூஆர் பவுண்ட்லெஸ், யூ ஆர் இன்ஃபைனைட் அப்படின்னு. ஏன்னா நானும் நீ ஒன்று தான். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் உனக்குள் அந்த ஒரு வட்டத்தை போட்டுக்கணும்? உன்னால் அது முடியாது. நீ அந்த வட்டத்தை போட்டுக்கொள்ளும் பொழுது தான் அது அந்த ஒரு அதற்குள் இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு இருக்கும் பொழுது தான் உன்னால் அதை செய்ய முடியாமல் போய்விடும். அதனால் அந்த எண்ணத்தை தட் யூ ஆர் பவுண்ட்லெஸ், யூ ஆர் இன்ஃபைனைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ முதல்ல கொஞ்சம் உன்னுடைய மனதில் கொஞ்சம் ஆழமாக வைத்துக்கொள். நம்ம சொல்கிறோம் இல்லையா, காட் இஸ் எவ்ரிவேர். அதனால் கடவுள் வந்து இங்கே இருக்கிறார் என்று பார்க்க போனால் அப்போ இங்கே இல்லையா, இந்த இடத்துல இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விடும் இல்லையா? அப்படி இல்லை, கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லாமே முழுமையான ஒரு விஷயங்கள் தான். அதனால் கடவுள் வந்து இங்கே இருக்கிறார் அப்படின்னா இங்கே இல்லாமல் போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இருக்காது இல்லையா? கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஸோ தட் காட்லினஸ் இஸ் தேர் எவ்ரிவேர். அப்புறம் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உலகத்திலேயே சண்டை, சச்சரவு, போர் இதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எல்லாருமே நீங்கள் வச்சிருக்கிற, நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த ஒரு வட்டம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள் இருக்கிறது இல்லையா, தேர் ஆர் பீப்புள் ஹூ பிரேக் த ரூல்ஸ். அந்த அழுகின ஒரு ஆப்பிள் போல் ஒரு பெரிய ஒரு சட்டியில் எடுத்துன்னா ஒரு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதே போல தான் அந்த மாதிரிங்கிறாரு. அப்போ அது வந்து அவர் விளையாட்டாக சொல்லும் ஒரு விஷயம். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ ஏன் எங்களுக்கு இந்த வாழ்க்கை இவ்வளோ ட்ராமா பண்ணுற மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருக்கிறீங்க? ஏன் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையே? ஏன் நீங்கள் எனக்கு நிறைய பிரச்சனைகள் என்கிற, அதாவது எனக்குன்ட்டு இல்லை, இந்த உலகத்திற்கே ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நிறைய கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த சரி தவறு என்கின்ற ஒரு விஷயமே இந்த காலத்தின் மூலமாக உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லை,
அது காலத்தின் உறவுகள் இல்லை. பட் இந்த சிம்பிள் ஜியோகிராஃபி இந்த பகுதியை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பகுதியில் சரி என்று ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமானது இன்னொரு பகுதியை ஒரு கொஞ்சம் தூரம் கடந்து போனாலே அது தவறு என்று வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் நீங்க வச்சிருக்கீங்க. சரி, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா சில மதுவிலக்கு என்பது ஒரு தவறு என்று சொல்லி கொஞ்சம் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல கூடாதுன்னு, ஆனா அதே பார்த்தீங்கன்னா அதே இந்தியாவிலேயும் வேற ஸ்டேட்ஸ்ல சரின்னு சொல்றாங்களே, அதே போலத்தான் சில அதனால இந்த ராட்டன் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது கண்டிப்பாக யாருமே கிடையாது. எல்லாருமே அந்த மேன்மையானவர்கள் தான். அதாவது நம்முடைய எண்ணங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி அந்த கீழானவர்கள் இல்லை செய்ய தகுதி இல்லாதவர்கள் என்ற ஒரு விஷயமே கிடையாது. there is nobody like inappropriate அப்படின்னு அவர் சொல்லும் அது ஒரு விஷயமானது. அப்புறம் அவர் சொல்றாரு, சரி நீங்க எப்படி அப்போ இந்த உலகத்துல ஒரு பகுதியில் சரியான விஷயம் மோனோபாலிகாமியை எடுத்துக்கலாம். ஒரு சில கண்ட்ரீஸ்ல சரி ஓகே நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறாங்க. பட் ஆனால் அது விஷயம் இன்னொரு கண்ட்ரியில இல்லை பண்ணக்கூடாது சட்டமே இருக்கிறதுல அதே போலத்தான். ஸோ இதை தவறு என்று நீ நினைத்து கொள்ளாதே. இது நீங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு விஷயங்களாக இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் நீங்கள் உருவாக்கி கொண்டு. அதனால நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே வந்திருப்பது நீ கற்றுக்கொள்வதற்காகவே நீ இங்கே வந்திருக்கிறாய். அதாவது இங்க வந்திருக்கிறாய் என்ற நினைப்பிலிருந்து நீ கொஞ்சம் விடுதலை கொடுத்துக்கொள். அதாவது வாழ்க்கை என்பது ஒரு ஸ்கூல் மாதிரி கிடையாது. அண்ட் நீ இங்கே என்ன செய்வதுங்க, இப்பொழுது இந்த கணத்தில் இந்த உண்மையோடு எப்படி இருப்பது இதை தெரிந்து கொள். டு ரீமெம்பர், டு be in this place, to be present momentல இருப்பது. இதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாமே சொல்றீங்க. சரி, வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஆனா வாழ்க்கை என்பது முதலிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் இல்லையா? பிறப்பில் ஒரு மினிமம் ஒரு 70-80 வயசுக்காவது இருக்கணும் இல்லையா? ஆனா நிறைய நேரம் அதே பிரச்சனைகள், அது நீங்க ஏதாவது பூகம்பமோ இல்லை சுனாமியோ இல்லை வேற எதனும் கொடுத்து நிறைய பேருடைய ஆயுளை பாதியிலே எடுத்துட்டு போயிடுறீங்களே, அப்படின்னா அது அப்படி அதை பத்தி கேட்கிறார். சரி, நீ இப்ப கேட்கிற கேள்வி கடவுளின் செயல்களை பற்றி கேட்கிறாய். இது எல்லாமே கடவுளின் செயல்கள் தான். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அது ஒரு கடவுளின் ஒரு செயல்தான். அப்போ நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா? இப்போ கோவிடில் அதை போன்ற விஷயங்கள் கூட அது அந்த வியாதிகளை கூட அவர் கடவுளின் செயல் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது சரி சொல்றீங்க. அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ இல்லை யாருக்கோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒன்று, அதுவும் அப்படித்தானா? ஆமாம், அப்படி ஒரு விபத்து நடந்தால் அது ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான விஷயம்தான். ஆனால் அதுதான் கடவுளின் எண்ணமும் கூட அப்படிங்கிறாரு. இது எப்படி இதை ஒற்றுக்கொள்ள முடியவில்லையே? உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அது நிறைய நேரம் நிறைய விஷயங்கள் இதை பற்றி கேட்கும் பொழுது நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அவர் இப்போ கடவுள் சொல்றாரு, நீ இந்த கடவுளின் டோன்ட் ட்ரை டு கெட் இட் டு த காட்ஸ் மைண்ட். நீ உன்னுடைய எண்ணங்களின் மூலமாக அது என்ன எதற்காக அப்படின்ட்டு ஒரு ஒரு ஃபுல் பைசெக்ஷன் பண்ணி அது என்ன ஏது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே பண்ணிடாத. ஏனென்றால் உன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு என்பது உன்னால் முடியாத ஒரு விஷயமாகும். ஏன்னா கடவுள் என்பவர் உன்னுடைய எண்ணங்கள்லேருந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமானது. உன்னால் அதை பற்றி புரிந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம், உன்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா கடவுள் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை உனக்கு புரியும் விதமாக இந்த உலகத்திலும் சில சம்பவங்களோ ஏதோ ஒன்று நடத்திருப்பார். இப்போ உனக்கு அது புரியலனா, ஸோ தட் இஸ் காட்ஸ் வில். ஸோ நீ அதை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்து
எதுக்கு மண்டையை உடைச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு உனக்கு இருக்கும் அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய அந்த கான்ஷியஸ்னஸோடைய வளர்ச்சியின் மூலமாக அந்த மாஸ்டர்ஸ்க்கு புரியுது. நம்மளுடைய பத்ரிஜி அவர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரிந்தவர். ஆனால் நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் நமக்கு அந்த புரிதல் இல்லை இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸோடைய அவேர்னஸ் கண்டிப்பாக இல்லை கொஞ்சம். அதனால் நிறைய தியானம் செய்து அதை கொஞ்சம் வளர்த்து கொண்டோம்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சரி என்று நாம் நினைக்கும் ஒரு விஷயம் எதற்காக நடக்கின்றதோ அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் முழுமையை பார்க்க நம்மளால் முடியும் என்றால், இந்த தவறு என்கின்ற நடக்கின்ற பொழுது நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலும் ஒரு முழுமையை நம்மளால் காண முடிந்தது என்றால் அதுதான் மாஸ்டரி. ஸோ தட் இஸ் வென் வி ஆர் ஏபிள் டு லுக் இன் டு த பர்ஃபெக்ஷன். ஸோ இதைத்தான் கடவுள் சொல்லிட்டு இருக்காரு. அது கடவுள் சொல்றாரு, தவறு என்று எதுவுமே இல்லை. there's no nothing like evil. அதில் ஒன்று தான் இருக்குது, என்னன்னா ஆல் எவ்ரிதிங், ஒன்று, எல்லாமே ஒன்று தான். the oneness, the universe, everything is there within you, that awareness, that experience, இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அவ்வளவுதான், முடிந்தது. ஸோ இதுதான், அதாவது என்னுடைய என்ன சொல்லலாம், ஸோ என்னுடைய ஐ எம் தேர் இன் ஆல் த பிளேசஸ். நான் என்னவென்றால் அது அன்பு ஒன்றுதான். ஸோ அன்பு என்கின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பொழுது அங்கே நீங்கள் என்னுடைய that specks of mind, அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் என் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பயத்தோடு செய்யாமல் ஒரு அன்பின் ஒரு நோக்கத்தோடு செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ சரி, அப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க, சரி அப்படின்னா நாம் சொல்லும் அந்த சொல்லுக்கோ செய்யும் அந்த செயலுக்கோ இந்த பூலோகத்தில் ஏதேனும் ஒரு விளைவு, பின் விளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை செஞ்சால் இப்படி நடக்கும், இதை செஞ்சால் நடக்கும் அப்படின்னு எதுவும் இருக்குமா அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. உனக்கு நீ தான் பார்க்குறல்ல உலகத்தில், நீ சொன்ன சொல்லுக்கு என்ன விளைவு வந்திருக்கிறது, நீ செய்த செயலுக்கு என்ன விளைவு வந்திருக்கிறது, அது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்க்கிறாய், இந்த உலக அளவிலும் பார்க்கிறோம் இல்லையா. ஸோ த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாமே நடக்கிறது இல்லையா, எல்லாமே பார்க்குறது இல்லை, எல்லா விளைவுகளும் உனக்கு இருக்கிறது. அவர் கேட்குறப்பா, இறந்ததற்கு பிறகு ஏதேனும் விளைவு இருக்குமா? அப்பா சொல்கிறாரு, இந்த இறப்பு என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது. வாழ்க்கை என்பது போய்கொண்டே இருக்கும், அதுதான் வாழ்க்கை. நீ என்ன செய்வாய் என்றால், நீ ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு. சரி, அப்போ அவர் கேட்குற திரும்ப, அப்படின்னா நான் இந்த ஒரு உருவத்திலிருந்து மாறும்பொழுது அப்போ என்ன நடக்கும்? நமக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறதுல, அதைத்தான் அவர் சொல்றாரு. நீ ஒரு உருவத்தில் இன்னொரு மாறுறதுக்கப்புறம் அந்த விளைவுகள் என்கின்ற அந்த விஷயமானது இல்லாமலே போய்விடும். என்ன ஆகும்? அந்த விளைவுகள் என்கின்ற விஷயத்து அந்த புரிதல், தெரிதல் என்கின்ற அந்த ஒரு விஷயமானது என்ன, அன்பு ஒன்றுதான் இருக்கிறது. நீ என்னவென்று நீ புரிந்து கொள்வாய், அந்த முழுமை என்ன என்பதை புரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பின் விளைவுகள் இட் இஸ் ஜஸ்ட் அ எலிமெண்ட் ஆஃப் தட் ரிலேட்டிவிட்டி, அந்த பங்கு அதில் இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்தில் நம்மளால் அந்த முழுமையை பார்க்க முடிகின்றதோ, அந்த நேரத்தில் அந்த செங்குத்தை பார்க்க முடிகிறதோ, அதையே நம்மளால் அந்த சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸாக பார்க்க முடிகின்றதோ, அப்பொழுது அந்த முழுமை நமக்குள் இருக்கும், அந்த ஒன்னஸ் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆன்மாவின் புரிதல் இன்னும் கொஞ்சம் விரிவடையும். ஸோ இந்த விஷயங்கள், அதாவது இந்த கடவுளின் பார்வையில் பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு காதல், இதுதான் நிறையவே இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய உலகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது மிக சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் ரொம்ப காலமாக எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உன்னால்
எந்த ஒரு விஷயத்திலும், எந்த ஒரு சரியான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தவறான விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் உன்னால் முழுமையை பார்க்கும் பொழுது, அப்பொழுது உன்னால் இந்த வாழ்க்கையில் அந்த என்லைட்டன்மென்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாஸ்டர்ஸ் யூ பிகம் தட் ட்ரூ மாஸ்டர், என்லைட்டன் மாஸ்டர். ஸோ இதுதான் இன்றைக்கு அவர் சொல்லும் ஒரு அழகான விஷயம் நேரத்தை பற்றி. நாளைக்கு நாம் இன்னும் சில நிறைய விஷயங்கள் நாளைக்கு நிறைய பார்க்கும்பொழுது குரூப் கான்ஷியஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ சென்ற புத்தகத்தில் தனி ஒரு மனிதனை பற்றிய அந்த சிந்தனைகளை பற்றி சொல்லியிருக்காரு. பட் இதில் குரூப் கான்ஷியஸ்னஸ் அட் அ ஹோல் லெவல் ஆஃப் எர்த். ஸோ அதை பற்றின விஷயங்கள் நாளை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கு கேள்வி பதில் எதுவும் எடுக்க முடியாது. நாம் இப்பொழுது தியானத்திற்கு செல்வோம். ஸோ நன்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நேராக உட்கார்ந்து கால்களை சம்மணமிட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை நேராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கால்களை ஒன்றன் மீது ஒன்றாக போட்டுக்கொள்ளுங்கள். கைகளை இது போல கோர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கால்களின் மீது மென்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளவும். கண்ணாடி அணியும் பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் இப்பொழுது தனியாக வைத்து விடலாம், கலற்றி வைத்து விடுங்கள். உங்களுடைய செல்ஃபோனை கொஞ்சம் அப்படியே சைலண்ட் மோடில் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கான நேரம். நீர் அருந்த வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது அருந்திக் கொள்ளலாம். மௌனமாக அமர்ந்து நம்முடைய சுவாசத்தின் மீது மட்டுமே நம்முடைய கவனத்தை வைத்திருக்க போகின்றோம். இப்பொழுது நல்ல இசையை கேட்டுக்கொண்டே நாம் தியானத்திற்கு செல்வோம்.